மியூசிக் போடுவீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம் மங்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னத்தை பார்க்குறது சத்தியமாங்க அண்ணாமலை மாறலைங்க. உண்மையிலே சொல்கிறேன், விஜய் சேதுபதி இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் கொஞ்சம் கூட வசனம் வராமல் நம்ம விஜய் சேதுபதி நேற்று பேசிட்டு போனார். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான 3 ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. அதில் 4ஆவதாக ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டு விட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, யார் இந்த சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு வந்திருக்காரு. யார் அந்த சாண்டான்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே இருக்கிற சாண்ட்ராவை நாங்களால் தாங்க முடியல, பார்க்க முடியலை. இதில் சாண்டான்னு ஒருத்தர் வேறு கூப்பிட்டு வந்து அவர் வேறு யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? உனக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு வேறு வேலையே இல்லையா? ஒரு பேசுகிறதுக்கு ஒரு இதே கிடையாதா? எதை பேசணுமோ அதை பேச மாட்டேங்கிற. சம்மந்தமே இல்லாமல் எவனையோ கூப்பிட்டு வந்து யார் சாண்டான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நாங்கள் என்னன்னு சொல்கிறது? சரிங்க, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ப்ரோமோ பார்க்குற முன்னாடி நேத்திக்கான எபிசோடு ஒரு லைட்டாக ஒரு ரீவைண்ட் மாதிரி பண்ணிட்டு வந்துடுவோம். நேத்திக்கான எபிசோடு பார்த்து யாராருக்கு எரிச்சல் வந்துச்சு? உண்மையிலே சொல்லுங்கள், நேத்திக்கான எபிசோடு தேவையில்லாத ஆணின்னு எத்தனை பேர் நினச்சிங்க? எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எனக்கு முழுக்க அப்படி தான் தோணுச்சு. முக்கியமாக சொல்ல போனோம்னா, சாண்ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து, என்னம்மா சாண்ட்ரா என்னதான் ஆச்சு, என்னதுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு என்ன தான் வேணும், உங்களுக்கான விடை எனக்கு வேணுமா? சரி, நான் உங்களுக்கு வாங்கி தரவா? எனக்கு வேண்டியது நீங்கள் சொல்லக்கூடிய பதில். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த எபிசோடை இதோட முடிச்சிடும். இதெல்லாம் ஒரு ரோஸ்ட்டா? இதெல்லாம் ஒரு ரோஸ்ட்டா? உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டினா நீ என்ன வேணா பேசுவியா? அவங்க பண்ண எதை பற்றியுமே நீங்கள் கேட்க மாட்டிங்களா? என்னதான் அவங்க எவ்வளவோ பேசியிருக்காங்க, ஆனால் அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. அந்த மனுஷன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க தேவை? நாம் வாங்கணுமா, பணம் வாங்கணுமா, ஹோஸ்ட் பண்ணோமா, சாண்ட்ராக்கு 4 ஜாலரை அடித்தோமா, கிளம்பணுமான்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருக்காரு. இதுக்கு எதுக்கு நம்ம அவர் வருவார், ரோஸ்ட் பண்ணுவார், நம்ம பார்த்து என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் ஒவ்வொரு வாரமும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு? ஆனால் அப்பாவே இருக்கிற எவனையாவது பிடிச்சிட்டு போட்டு வெளுன்னு வெளுக்கிறது. குறிப்பாக பார்க்க போனோம்னா, போன வாரம் தலையாக பண்ண அமித்தை போட்டு வெளுன்னு வெளுத்தார். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா வினோத், சாண்ட்ராக்கு எதிராக நீ பேசுகிற, சாண்ட்ராக்கு எதிராக நீ பேசுவ, இருடி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவரை வச்சு பொலன்னு பொழந்தார். சம்மந்தமே இல்லாமல் ஒரு கூந்தலுக்கு விலை போகாத அந்த ஒரு மேட்ரை எடுத்துகிட்டு அவ்வளோ நேரம் பேசுகிறாருங்க. நான் கேட்குறேன், ஒரு கூந்தலுக்கு இந்த அளவுக்கு பேசுனீங்களே, சாண்ட்ரா அவ்வளோ பேசுனாங்க, ஆனால் அதை ஒரு கூந்தலாக கூட மதிக்காமல் நீங்கள் பாட்டு அதை விட்டுட்டு போகிறீங்கன்னா, அது என்ன கூந்தலுக்கு இந்த எபிசோடில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு ஹோஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயாஸு. இதில் இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்கிறாரு, அது முழுக்க கனி சொன்ன மேட்ரு. கனி தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னார்னா, அதாவது நீங்கள் 10 மணிக்கெலாம் இழுத்து போட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா, நான் எதுக்கு பணம் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் எதுக்கு ஹாட் ஸ்டாரை போட்டு பிக் பாஸை பார்க்கணும்? எனக்கு அது தேவையில்லை, நான் பார்க்கவே மாட்டேனே. நீங்கள் இது பண்ணுவீங்கன்னா நான் எதுக்கு பார்க்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஐயா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? இந்த விஷயத்த கனி பேசியிருப்பாங்க. அவங்க ஒரு 5-6 நிமிஷம் இந்த விஷயத்த மட்டுமே பேசியிருப்பாங்க. அதாவது சாண்ட்ரா மேட்டரில் தான் இந்த விஷயமும் நடந்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே கனி அட்ரஸ் பண்ணி, கனி நீங்கள் சொன்னது கரெக்டு, சூப்பராக பேசுனீங்க, இதுதான் நானும் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறத விட்டுவிட்டு இன்னொருத்தவங்க பேசுனது எடுத்துகிட்டு பேசுகிறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்காயா? நல்லா கேட்குற உங்களுக்கே நல்லா இருக்கா? அவங்க பேசுகிற அந்த விஷயத்தை, அவங்க சொன்ன கிரெடிட்டை நீங்கள் கொடுத்து பேசிட்டு அப்படியே மாற்றி விட்டீங்களே. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை கனியை பேசும்போது அந்த இடத்துல யாரெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை யோசிச்சிருப்பானுங்க. என்னடா அது, ஒரு செகண்டு கனி சொன்னது அப்படியே மனசுக்குள்ளே வந்துட்டு போகுதுன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. அதுதான் நேற்று விஜய் சேதுபதி பண்ணார். நிறைய விஷயங்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணார். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. சாண்ட்ரா ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக லைட்டாக பேசிட்டு, ரெண்டாவது வினோத்தை எழுப்பி விட்டு பேச சொல்லிவிட்டு அப்போ ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, சாண்ட்ரா இப்போ நம்ம வினோத்தை பேச விடலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் குரூப்பாக உட்காந்துக்கிட்டு ஆமாம் விஜய் சேது இது பேச விட மாட்டேங்கிறாரு, இது பண்ண விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவார். ஆனாலும் அவரை பேச விடுவோம். அவரை பேச விடுறீங்களா இல்லை அவரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு விஷயத்தை கேட்குறாரு வினோத்துக்கிட்ட,
அவர் வந்து அந்த விஷயத்தை அவர் தெளிவாக இவர் சொல்லாதனால அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன வினோத் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லவான்னு கேட்டோம். சரி சார் நீங்களே சொல்லுங்கள் சார் எனக்கு சொல்லவும். எது நான் சொல்லவா, இந்த விஷயத்தை நான்லாம் சொல்லணுமா உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யோ நீ பைத்தியமா இல்லை பைத்தியமாக நடிச்சுக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்றுக்கு இப்படி எபிசோடு முழுக்க இப்படி தாங்க போச்சு. உடனே கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நேற்று நான் நினச்சேன் யாரையாவது ஒருத்தர் எவிட் பண்ணி விடுவாங்கன்னு, நேற்று யாரையுமே எவிட் பண்ணி விடவே இல்லை. இன்றைக்கான 3 ப்ரோமோவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தை சொல்கிறது அதை பற்றி. ஏன்னா 3 ப்ரோமோவும் என்ன சொல்கிறது ஒன்று விளங்கலை. ஏதாவது சொல்லிடுவேணும்னு வேறு பயமாக இருக்குது. என்னென்ன ஒவ்வொரு ப்ரோமோவும் வருவான். ப்ரோமோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் கூட சரி நேற்று நிறைய விஷயத்தை பேசுகிறது மிஸ் பண்ணிட்டாரு, சரி இன்றைக்கி ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்களா, நான் அடுத்த வாரத்தை பற்றி பேச போகிறேன்டான்ட்டு ஸ்டார்டிங் ப்ரோமோவை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃப்ரீ டாஸ்கில் உங்கள் வீட்டிலேருந்து யாரோ வரப்போகிறாங்க. ஸோ அப்படி வர்றவங்களுக்கு யாருக்கு சந்தோஷம் யாருக்கு பயம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அவங்க வீட்டிலேருந்து ஆளுங்க வரப்போகிறாங்க, அப்படி வந்தாங்கன்னா இவர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் இவர்களுக்கு பயம். ஐயா நேற்று நீங்கள் கேட்டிங்களே ஒரு கேள்வி, அதை நானே உங்களுக்கு திருப்பி கேட்குறேன். இப்படி ஒரு ஷோவை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்? நான் எதுக்கே அவங்கள பார்க்கணும்? நான் நினைக்கிறதுல ஒரு 10% இருந்தால் தானே நான் பார்ப்பேன். இப்படியெல்லாம் ஒரு ஷோவை நடத்தி கரும அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எபிசோடில் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க அங்கே இருக்கிறவங்கலாம் பார்வதியை தான் சொல்கிறாங்க. பார்வதி அவங்க அம்மா வந்தாங்கன்னா என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சு. பார்வதி நிறைய இடத்துல இதை சொல்லி இப்போ அந்த விஷயத்தை இவர் எடுத்துகிட்டு வந்தோன்னே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி தான் சொல்கிறானுங்களே தவிர மற்ற ஆளை சொல்கிற மாதிரி தெரில. பார்த்தீங்களா எப்படி ஒரு கண்டென்ட்டை எங்கெல்லாம் கொண்டு ஒரு ப்ரொமோ கண்டென்ட்டாக நம்ம பார்வதி மாறினாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கமருதீன் பார்வதி பண்ண விஷயத்தை பேசுவார் நம்ம நினச்சோம்ல, அதெல்லாம் எதுக்கு பேச போகிறாரு? அதை லைட்டாக ஒரு கிள்ளி விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் எடுக்கவே இல்லை. ஏன்னா பார்வதியாக இருக்கட்டும், விக்கல்ஸாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்ம விஜய் சேதுபதி ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா அது அவருக்கு தேவையுமே கிடையாது. கண்டிப்பாக பார்வதிக்கு தான் சார். அவங்க அம்மா வரதுனால ஒரு பீதியில் இருக்காங்க எங்களுக்குலாம். எப்பா அதுக்கப்புறம் பார்வதியை பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆதிரையும் எஃப்ஜே ஊற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் யோசிக்க வேணாம். ஏன்னா 2 பீஸையுமே தூக்கி வெளியே போட போகிறாங்க. அது நடக்க போகிறது என்னமோ உண்மைதான். ஆதிரை பயந்துக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே என்ன சொல்ல போறாங்களோ, எஃப்ஜே பயந்துகிட்டு இருக்காரு, எஃப்ஜே என்ன சொல்ல போறாங்களோன்ட்டு மாறி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பாத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறது ஆதிரை ஃபேமிலி வந்தாங்கன்னா எஃப்ஜே என்ன சொல்லுவாங்க அப்படி. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம விஜய் சேதுபதி ஒரு வசனம் சொன்னாரு பாருங்க, ஆஹா ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சுங்க. அப்படி தாங்க ப்ரோமோல போட்டிருக்காங்க. நேசிக்கிற அந்த உயிர்களுக்காக நம்ம காத்துட்டு இருக்கும் போது நமக்குள்ள போய் தொடர ஒரு அற்புதமான தருணம். அடுத்த ப்ரோமோலையாவது ஐயா எதையாவது கேட்பியான்னு பார்த்தா இன்னொரு கேள்வி கேட்குறாருங்க. யோ எதுக்கே சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் இவங்க கிட்ட என்னோட விஷயத்த பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் அவர்கள் முக்கியமானவங்க, அவர்களோட பகிர்ந்துக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படின்னு நீங்களா சொல்லுங்க. யோ என்னையா கண்டென்ட் இது? இல்லை என்ன கண்டென்ட்னு கேட்குறேன். எதை எடுத்துகிட்டு எதை மறைக்கிறதுக்கு இந்த கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? உங்ககிட்ட எதுவுமே இல்லை, கண்டென்ட்டே இல்லை, எபிசோடு அதாவது ஃபுல் வீக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு வர்றது சரின்னு சொல்லலாம். அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஆனால் நீ என்னடா ஆனால் சம்மந்தம் இல்லாமல் எதையும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கியா மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோவோட நீச்சின்னு தான் சொல்லுவேன். 2வது ப்ரமோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கான எபிசோடில் கண்டென்ட்டே இல்லை போல இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரமோ என்னடானா, நீங்கள் ஃப்ரீஸ் டாஸ்க்கு நீங்கள் என்ன எது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒன்று கேட்குறாரு. 2வதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. யார் இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, எதுக்காக உங்களுடைய இதை பகிர்ந்துக்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறுபடியும் அதே கேள்வியை தான் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காரு. யோ போங்க நீங்களும் உங்கள் எபிசோடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 3வது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா 3வது ப்ரோமோ தான், யோ வந்ததுக்கு ஏதாவது பண்ணி விட்டு போகலாமேன்ட்டு யார் எலிமினேட் ஆறா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமித் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரை சேவ் பண்ணி விட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கனி இவங்க 2 பேரும் ஒட்டுக்க சேவ் பண்ணி விட்டார். இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் எடுத்து காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி அவராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே தூக்கி விடுங்கடா, ஆதிரையும் எஃப்ஜேயும். எல்லோரும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி நமக்கு தெரியலை. சப்போஸ் எஃப்ஜே ஆதிரை இவங்க 2 பேரில் யார் போனாலும் நமக்கு சந்தோஷம்தான். அவ்வளோதான். இதோட 3வது ப்ரோமோ முடிக்கிறாங்க. 4வதாக இன்னொரு ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, சாண்டா கிளாஸ் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு விஜய் சேதுபதி அவர் கூட ஆடிக்கிட்டு இருக்காரு. மியூசிக் போடுவீங்களா? ஐயோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா
எங்களுக்கு தான் ஏன் பைத்தியம் முடிச்சு நாங்கள் ஆடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ வந்து ஸ்டேஜில் நின்று ஆடிக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா யார் இந்த சாண்ட்ரான்னு வருது, அது பேரை சொல்லி சொல்லி சாண்ட்ரானே வந்துருச்சு. ஒரு பக்கம் நம்ம சாண்ட்ரா, இப்போ வந்து இந்த பக்கம் சாண்டா. என்ன கருமமோ. சரி, யார் அந்த சாண்டான்ற மாதிரி கேள்வி வருது. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கருவம் எதத்தெல்லாம் பேச வேண்டியது இருக்குது பாருங்கள். சீக்கிரம் நீங்கள் யாரும் தெரிய வேண்டிய காலம் வரும். சரி, அவ்வளோதான். யார் இந்த சீக்கிரம் சாண்டான்னு கேட்டு விட்டாரு, அவ்வளோதான், அதோட முடிச்சு விட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நேற்றுக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கான நேற்றுக்கு எபிசோடு நக்கிட்டு போச்சு, இன்றைக்கி நக்குன்னு நக்கிட்டு போகுது. அதுதான் நடக்க போகுது. ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எதாவது பேசணும்னா இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு லைவில் வரேன், பேசுவோம் வாங்க. டட்டா பபாய்.